ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பட்டை கிராம்பெல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா அது நல்லா வதங்கினா தான் அதனோட பச்சை வாசனை போனால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கட் பண்ணி சின்ன சைஸில் 3 தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் அது இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிடி கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோன்னா அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். 1 டம்ளர் அரிசி போட்டிருந்தேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி வந்து அளந்து ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஏன்னா அது நல்லா வந்து கொதிக்கணும். அது நல்லா கொதித்து அந்த காய்கறியெல்லாம் அதிலே ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் போடும்போது அந்த ரைஸுக்கும் அந்த சாப்பாட்டுக்கும் ரொம்ப உதிரியாக சாப்பாடு வரும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசியும் தண்ணியும் வந்து 2ம் சமமாக வர அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து குக்கர் விசில் வந்து போடணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு விசில், இது வந்து நார்மல் ரைஸுன்றதுனால 2 விசில் விட்டால் நல்லாயிருக்கும். அதனால் 2 விசில் விட்டுருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் அது எடுத்து வச்சிடலாம் தனியாக. பாப்பா ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து விட சைடிஷ் கொடுத்துடணும்ல, அதுக்காக இன்றைக்கி காய் எதுவும் செய்ய முடியல. அதனால் ஆம்லேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதில் போட்டு கொஞ்சோண்டு பெப்பரு, சால்ட்டு, மிளகாத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணியிருந்தேன். பேனில் வந்து ஆயில் போட்டுட்டு இந்த பீட் பண்ண முட்டையை வந்து கலந்து ஊற்றிட்டேன். அதை வந்து மடித்து எடுத்து வச்சுட்டு சாப்பாடு வந்து காட்டல, ஏன்னா நான் வந்து லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸில் வந்துட்டு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு இந்த ஆம்லேட்டையும் சேர்த்து கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு. அது இதில் கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய்.